விஜய் அவர்களோட தாவேக்கா கட்சி அலுவலகம் வந்து ஈசிஆரில் பனையூரில் இருக்குது. இன்றைக்கி விருப்ப மனு தாக்கல் செய்கிறதுக்காக ஒரு 50,000 பேர் அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து அந்த இடத்த சூழ்ந்துட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, அதில் வந்து நிறைய பேர் ஈசிஆர்லாம் ரொம்ப ஹைஃபையான லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க அமைதியை தேடி அங்கே போய் அதாவது வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க. அந்த ஏரியாவில் இவங்க ஆஃபீஸ் இருக்கனால இப்போ வந்து இன்னும் எலெக்ஷனில் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் அதுங்குள்ளே இவங்களோட அவ்வளோ வந்து பண்ணுறாங்க. எங்களால் இங்கே இருக்க முடியல. இவங்கவே ஃபுல் ரோடையும் கட்டுப்படுத்துகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க கூட வேலைக்கு வர முடியல. எங்கள் காரவே இவங்க அங்கங்கே பேரிகார்டு வச்சு வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை வந்து அவங்களுக்கு தான் கல்யாண மண்டபம்லாம் இருக்குது விஜய் அவர்களுக்கு, ஏன் இதை இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப, ஏன்னா இவங்க இவ்வளோ பேர் க்ரௌடாக இருக்குமா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம தெருவில் வந்து திடீர்னு ஒரு கூட்டமாக நிறைய பேர் இருந்தால் நம்மளால் வெளில போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும்ல. கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வேறு சிறப்பு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணுறது அவருக்கே அப்போஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க நிறையா சொன்னாங்க. அவங்கெல்லாம் நிறையா சாப்பிட்டவங்க கட்சி தொண்டர்கள்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு போட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்று ஏற்பாடு வந்து விஜய் நான் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க.